நம்ம ஏன் வந்து ஒரு ஊர்ஜிதமாக எதையும் பேசாமல் இருந்தோம்னா அவர் யார் கஸ்டடியில் இருக்கார்? இப்போ உயிரோடு வந்துட்டார், திமுக கஸ்டடியில் இருந்தால் உங்கள் கேஸ் எப்படி முடிப்பாங்கன்னா ஒன்றா பேசி முடிப்பாங்க, அவுட் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இப்படி தான் முடிப்பாங்க. அவர்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு சொன்னால் ஒன்றா பேசி பார்த்துட்டு பயமுறுத்திட்டு முடிச்சு விடுவாங்க. ஓகே, நான் முதல்ல 10 லட்சம் கொடுக்குறேன்னா இப்போ வந்து 10 கோடி கொடுக்குறேன் அப்படின்றதோட நிறுத்திப்பாங்க. ஒன்றா ஈடிக்கிட்ட இருந்திருக்கலாம், அல்லது செந்தில் பாலாஜி ஐயாவுடைய கண்காணிப்பிலேயே இருந்திருக்கலாம். இப்போ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் வெளியில் அனுப்பியிருக்கலாம், அல்லது ஈடி என்ன பண்ணியிருக்கலாம், போர் நீ நடித்த கதையெல்லாம். இப்போ வெளில வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? அவர் தான் சில சாட்சிகளை சொல்லணும். அவர் வந்திருக்காருன்னா தானே உங்களுக்கு பயம் வரும். 2 பேர். அதனால தான் செந்தில் பாலாஜிங்கிறவர் வந்து வெளில விடும்போதே நீங்கள் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னாங்க. இருந்தாலும் போய் அவர் அமைச்சர் ஆனார். இப்போ இதில் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் போகுது? தம்பி வந்து தம்பியோடைய வழக்கு. ஆனால் இந்த 1000 கோடி ஊழல்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபிக்சேஷருக்கு இவங்க 2 பேருக்குள்ள நேரடியாக ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் வரும். ஒருத்தருக்கு ரொம்ப பெருசாக, ஒருத்தருக்கு ரொம்ப உண்மை தெரிஞ்சிருக்கிறது. சம்பந்தம்ங்கிறத விட இது சார்ந்த உண்மை யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கவர்னர் ஆட்டுக்கு தாடி ஆயிட்டாரு. நாட்டுக்கு நாடியாக இருந்தவரை ஆட்டுக்கு தாடியாக மாற்றி வச்சுருக்காங்க. இனிமேலன்ட்டு பிஜேபி என்ன பண்ணணுங்கிறத பற்றி நல்ல யோசனைகள் போயிட்டுருக்குது. பிஜேபியால் வந்து அந்த 30 நாள் 60 நாளுங்கிற அந்த கதையெல்லாம் தூக்கி போட்டு சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்ல முடியும். பட் மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணியாச்சு. பேராசிரியர் ஸ்டாலின் ஐயா வந்து வேந்தராக போகிறார். அவ்வளோதான் அதில் இருக்கிற துர்பாக்கியம். இது நல்ல விஷயம். கொஞ்சம் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனாக பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு வருவோம். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி தற்பொழுது வந்து ஆஜராயிருக்காரு இல்லைங்களா? அப்போது இவ்வளோ நாள் யாரோட கஸ்டடியில் இருந்தாங்க, இப்போ எதனால், என்ன காரணத்தினால ஆஜராயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் என்னோடய எல்லா விவாதத்துலேயும் சொல்லிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதமோ கிட்டத்தட்ட 3000 பக்கம் குற்றப்பத்திரிகை செந்தில் பாலாஜி மேலே தாக்கல் செய்யப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏன் வந்து அந்த சிறையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் மனு மேலே மனு போட்டு அங்கேயே உட்காண்டிருந்தார். தேர்தல் முடிஞ்சிடும், ராகுல் காந்தி வந்துடுவார், ராகுல் காந்தி வந்தால் எல்லாரையும் காப்பாற்றிடுவார். அதாவது இயேசு வந்து பாவிகளை ரட்சிப்பார், இவரும் பாவிகளை ரட்சிப்பார். பட் மேட்டர் தான் வேறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்பிட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவும் நடக்கலை. 99 தாண்டலை. அதற்கப்புறம் தான் இவருடைய ஜாமீன் அப்படிங்கிறது வெளில வந்தது. ஜாமீனுக்கு விட்டு வெளில வரும்போது கூட ஒரு பொய் சொல்லிட்டு வந்தார். வந்தானா அமைச்சராக மாட்டேன் அப்படின்னாரு. வந்துட்டு உடனே அமைச்சர் ஆனார். 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருஷமும் போகுது. ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் சபரீசன் மாப்பிள்ளை மச்சானுக்கு தானே போகுது, வேற யாருக்கு போகுது? அப்போ இவர் யார் கஸ்டடியில் இருந்தா? இவர் தான் நம்ம இல்லை நான் அதுக்கு வரேன். ஸோ இவ்வளோ பெரிய பணம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை வந்து சும்மா தூக்கி போட்டு செலவு பண்ண முடியும் 2 பேரால் அப்படின்னா எதை வேணாலும் பண்ண முடியும். நீதிமன்றத்தை பேச முடியும், நீதிமன்றத்தோடு பேச முடியும், நீதிமன்றத்தை பேச வைக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய விஷயம். பட் இன்றைக்கும் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் நேர்மையாக இருக்குது. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்திருக்கணும், இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினதுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சது இவர் வந்து வெளில வந்திருக்காரு இன்றைக்கி அப்படிங்கிறது. எதுக்கு வந்திருக்காரு? இப்போ இந்த வழக்கு வந்து பெரிய விஷயமாக மாறும். 1000 கோடி வழக்கு வந்து பெரிய விஷயமாகும். இந்த 3000 பக்கம் செந்தில் பாலாஜி ஐயா மேலே போட்ட குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது வந்து இந்த 10 ரூபா, இந்த பாட்டிலு, இந்த ஸ்டிக்கர் சார்ந்தது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகைங்கிறது வந்து இந்த டாஸ்மாக், இந்த 1000 கோடி பேசுகிறாங்க இல்லையா, இது சார்ந்தது இல்லை. இது நடத்தி வைத்து துவக்கி வைத்து பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் அசோக் குமார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐடியா ஆஃப் அசோக் குமார். ஆனால் நம்ம ஏன் வந்து ஒரு ஊர்ஜிதமாக எதையும் பேசாமல் இருந்தோம்னா அவர் யார் கஸ்டடியில் இருக்கார்? இப்போ உயிரோடு வந்துட்டார், கண்டிப்பாக திமுக கஸ்டடியில் இல்லை. திமுக கஸ்டடியில் இருந்தால் ஜாஃபர் சாதிக் மாதிரி, ஜாஃபர் ஷரீஃபா அவர் பேர், சாதிக் தானே, அவர் மாதிரி, ரமேஷ் மாதிரி இல்லாமல் போயிருந்திருப்பார். நல்ல வேலையாக அவர் அங்கே மாட்டலை, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒன்றா செந்தில் பாலாஜி திமுக கஸ்டடியில் இருந்திருந்தா
அவர் உயிரோட வந்திருக்க மாட்டார். எப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். அது அவங்க கேஸ் எப்படி முடிப்பாங்கன்னா, ஒன்றா பேசி முடிப்பாங்க, அவுட் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இப்படி தான் முடிப்பாங்க. அவர்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு சொன்னால் ஒன்றா பேசி பார்த்துட்டு பயமுறுத்திட்டு முடிச்சு விடுவாங்க. ஓகே, நான் முதல்ல 10 லட்சம் கொடுக்குறேன்னா இப்போ வந்து 10 கோடி கொடுக்குறேன் அப்படின்றதோட நிறுத்திப்பாங்க. ஒத்துக்கலையா அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஒருவேளை நீங்க சொன்ன அந்த மாப்பிள்ளை மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அவங்க கஸ்டடியிலே இருந்துட்டு சரி பிரச்சனை கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் வெளியில விடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணது யாருன்னு தியாகராஜன் ஐயா சொல்றாரு. 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுங்கிறாரு. தப்பு பண்றவன் ஒரு சாட்சியை தன்னிடம் வைத்துட்டு பாதுகாத்துட்டு எப்படி வெளியில விடுவார்? என்கவுண்டர் தானே நடக்கும். அவர் வந்து தடுக்கி விழுந்து செத்து போயிட்டாரு, அல்லது காலம் அடக்கிட்டே கீழே விழுந்துட்டார், ஏதோ ஒரு பொய்யை சொல்லுவாங்க, கதை விடுவாங்க. அவர் செத்து போனதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய உயிரோடு அவர் எது கொண்டு வர ஒன்றும் வேணாம். ஒரு ஆம்ஸ்டாங் வழக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, பிடிச்சிட்டிங்க ஒரு 8 பேரை. 2 பேர் மட்டும் யாரோ ஒரு 10 பேரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அந்த 2 பேர் உண்மையை சொல்லிடுவேங்கிற பொசிஷனுக்கு வர்றான், என்கவுண்டரு. அல்லது அவன் ஒரு உண்மையை சொல்லாமல் இருக்கான், என்கவுண்டரு. இவ்வளோ தான் அவங்களால பண்ண முடியும். நான் வந்து ஒரு நீதிமன்றம் வழக்கு இருக்கும்போது நான் இஷ்டத்துக்கு பேசணும்னு விரும்பலை. பட் இவர் அங்கே இல்லைங்கிறது வந்து எனக்கு ஒரு 60 ஆண்டு காலமாக திமுகவை தெரிந்ததை வச்சு சொல்கிறேன். அப்போ யார்கிட்ட இருந்திருக்கலாம்? ஒன்றா ஈடி கிட்ட இருந்திருக்கலாம், அல்லது செந்தில் பாலாஜி ஐயாவுடைய கண்காணிப்பிலேயே இருந்திருக்கலாம். இப்போ தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் வெளியில் அனுப்பியிருக்கலாம். அல்லது ஈடி என்ன பண்ணியிருக்கலாம், போர் நீ நடித்த கதையெல்லாம் எங்கிட்ட தான் உங்கள் இருக்கார், மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும், அதனால தான் இது 1000 கோடியில் முடித்தோம், இல்லைனா இது 1 லட்சம் கோடின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நாளைக்கு அவர் என்ன பேச போகிறாருங்கிறத வச்சு தான். இப்போ ஜாஃபர் சாதிக் இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, நம்ம போதை விஷயத்தில் மாட்டினார். அவர் வந்து போதை கடத்தலில் மாட்டினது யார்? ஜாஃபர் சாதிக் தானே. இதுக்கு முன்னாடி ஒரு ஜாஃபர் சாதிக் இருக்கார், அவர் வந்து நம்ம ஆராசாவுடைய நண்பர். அவர் பேரும் ஜாஃபர் சாதிக். ஆமாம் ஆமாம். அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. முகத்தை காட்டாத ஒரு பாடி தான் எல்லார்கிட்டையும் வந்தது. அவர் முகம் காட்டப்படலை. அவர் தூக்கில் தொங்கி செத்து போயிருந்தார். எல்லாரும் அதை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு வருஷமும் வருத்தப்பட்டு ஆபிச்சுவரி பேப்பரில் போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசும்போது திமுகவை நம்பி அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு பேசுனதெல்லாம் பார்த்தோம். அது ஆராசாவின் நண்பர். நான் சொல்கிறது நம்ம பிளாஸ்டிக் போதை ஆசாமி. இவர் வந்து யார் கஸ்டடியில் இருந்திருக்காரு? ஓடி ஒளிஞ்சிருக்காரு. கோவாவில் மாட்டினாரா, விஜயவாடாவில் மாட்டினாரான்னு தெரியாது. சிபிஐ ஒரு நாள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னாடியெல்லாம் ஒரு வழக்கை பற்றி பேசிடுவாங்க, அதற்கப்புறம் என்கவுண்டர் நடக்கும், அதில் அதுக்கப்புறம் சாட்சியை தேடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக சாட்சியை பிடிச்சி வச்சு ஒரு ஓரம் கட்ட வச்சுட்டு தான் கேஸையே கொடுக்குறாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் போய் பாண்டு விஷயத்தையே பேசி வாங்க முடியல. இந்த கவர்னர் விஷயம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம், அதுக்கே உங்களால் வாங்க முடியல. அப்படின்னும் பொழுது சாட்சிகளை கரெக்ட் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அசோக்குமார் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இடியோடைய கண்ட்ரோலில் இருந்து இன்னைக்கு வெளில வந்திருப்பாரு. அதுதான் இப்போ நான் கேட்குறேன்னே. இப்போ வெளியில் வந்திருக்காரு, இப்போ வெளில வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? அவர் தான் சில சாட்சிகளை சொல்லணும். அவர் வந்திருக்காருன்னா தானே உங்களுக்கு பயம் வரும். 4 பேர் சேர்ந்து தப்பு பண்ணுறீங்க, 2 பேர் மட்டும் கவுண்டிங் மிஷினை வச்சு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீதி 2 பேர் என்ன பண்ணுவான்? அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்கறதுக்கோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் தற்காத்து கொள்வதற்கோ பார்ப்பானா மாட்டானா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ சேஃப்டியாக இருந்திருக்காருங்கிறத செந்தில் பாலாஜிக்கு பல விதத்தில் சொல்லி இருந்திருக்கலாம். இந்த உங்கள் தம்பி சேஃபாக தான் இருக்கார். அதுவே ஒரு விதத்தில் மிரட்டல் தான். என்ன மிரட்டல்? கரெக்டாக பேசு, அங்கே நாங்கள் டீட்டெயில் வாங்கிட்டு இருக்கோம். இது நியாயமான அணுகுமுறை தானே. போலீஸில் அதை தானே பண்ணுவாங்க, அதை தான் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது? இப்போ நாளைக்கு அவர் கோர்ட்டில் வந்து என்ன சொல்லணுமோ, அல்லது இந்த குற்றப்பத்திரிகை சார்ந்த சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சைன் பண்ணி கொடுக்குறதோ அவர் பண்ணிட்டாருன்னா அவர் வேலை முடிஞ்சது. இவ்வளோ நாள் வந்து போலீஸாரால் ஈடியால் தேடப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஈடி கஸ்டடியிலே இருந்திருக்காரு அப்படின்னு. கஸ்டடிங்கிறது எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பார்வையில் இருந்துடலாம். இது வந்து நான் நாகரிகமாக ஒரு சின்ன மழுப்பிலே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவரை தீவிர கண்காணிப்பில் வைக்கலாம். ஏன்னா அவர் தான் உண்மையான சாட்சி. இவங்க எங்கே சொல்ல போகிறாங்க? தப்பு பண்ணவங்க எங்கே சார் வந்து ஆமாம் சார் நான் இவ்வளோக்கு தான் தப்பு பண்ணேன்னு எங்கேயா சொல்லுவாங்களா? அவங்கள எப்படி கொண்டு போய் குற்றப்பத்தி போலீஸ் என்ன பக்கத்துலேயே நின்று எல்லா தப்பு நடந்ததா? கள்ளசாராயம்னா எம்எல்ஏவும் தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து நீங்கள் குற்றம் சொல்லலாம். எப்படி அவன் ஏரியாவில் கள்ளசாராயம் காய்ச்சப்பட்டது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கலாம். இது திருட்டுத்தனம்.
தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. எப்படி சாட்சி இருக்கும்? சாட்சியை எங்கேருந்து கொண்டு வர்றது? அதற்கான வேலை தான் நடந்திருக்கு. இன்னும் மணலில் இருக்குது. மணலில் இதே மாதிரி எத்தனை லாரிகள் இருக்குது, எத்தனை லாரிகள் டெய்லி மணத்தை அள்ளுது, எத்தனை லாரிகள் டோல் வழியாக போகுது, ஆனால் கணக்கு எப்படி காட்டப்படுவதுங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஓகே. இப்போ வந்து அப்போது திமுகவினுடைய அந்த மூத்த நிர்வாகிகள் அந்த முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் அசோக்குமார் இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதமாகவே சொல்கிறீங்க. திமுகவுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட அபிப்பிராயத்தில், எனக்கு இருக்கிற அறிவில், அவங்க கஸ்டடியில் இருந்தால் அவர் உயிரோடு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்போ வாய்ப்பே இல்லை. அப்போ இப்போ வந்ததுனால யாருக்கு ஆபத்து? ஆபத்து ஒன்றுமே கிடையாது. கேஸ் முடிய போகுது. அவர் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி இப்போ இடியுடைய கஸ்டடியில் இருந்திருந்தால் அவர் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்பார். செந்தில் பாலாஜி ஐயா கஸ்டடியில் இருந்தால் இந்த ஒரு 4-5 நாளாகவே அவரை கூட்டு வச்சு என்னென்ன கையெழுத்து வாங்கணுமோ வாங்கி முடிச்சிருப்பாங்க. ஸோ இனி அவங்க 2 பேருமே மேட்டர் கிடையாது. கேஸ் ஃபைல் தெளிவாக இருக்குது. அதை வைத்து கொண்டு தான் மூவ் பண்ணுவாங்க. நான் தொடர்ந்து இப்போ சமீப காலமாக சில விவாதங்களில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்தியாவில் பிஜேபி நுழைய முடியாத மாநிலங்கள் அப்படின்றத நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா, ஜார்க்கண்டில் நுழைய முடியல, கொஞ்சத்துக்கு நகர்ந்து வந்திருக்கும். தெலுங்கானாவில் நுழைய முடியல, கொஞ்சத்துக்கு நகர்ந்து வந்திருக்கும். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் சாதித்தாலும் திரும்ப பின்வாங்கிடுறோம். ஸோ அதையும் நீங்கள் ஒரு 35-65ங்கிற அடிப்படையில் தான் வெஸ்ட் பெங்காலையும் வைக்க முடியும். பஞ்சாபில் நுழையவே முடியல, கேரளாவில் நுழையவே முடியல, தமிழ்நாட்டில் காலுன்ற ஒரு எம்பி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வருடங்களாக சாதிச்சு 10 வருடங்களாக ஒரு மோடிங்கிற ஒரு பெரிய பிம்பம் ஆட்சி செய்து அதற்கு பிறகு வந்திருக்கிற ஒரு சின்ன துளிர்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வஃப்த் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரதானமாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில், வெஸ்ட் பெங்காலில், தெலுங்கானாவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் இருக்குது. அங்கேருந்து எந்த ஒரு விஷயமும் பிரிவினைவாதம் பேசப்படுது, மதவாதம் பேசப்படுது, அல்லது அங்கே தீவிரவாதமே, இப்போ பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டால் காலிஸ்தான் தீவிரமாக பேசப்படுது. வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷிஸும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மதத்தினுடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டு வருது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு வீக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு தப்பாக தெரியுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 60 ஆண்டு காலமாக நாசமாக தான் போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரியான ஏரியாவில் மட்டும் இன்னும் பிஜேபி நுழைய முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தகவல் துக்ளக்கில் வந்திருக்கிறது, எல்லாரும் படிங்க. வஃப்த் போர்டில் தமிழ்நாட்டினுடைய மொத்த ஏக்கர் நிலங்களில் 12% வஃப்த் போர்டு கண்ட்ரோலில் இருக்குது. எது? நிலங்கள், அக்ரிகல்ச்சரல் நிலங்கள். ஆனால் கோவில்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதே 8% தான். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாக்கள் கோவில்களுக்கு தான் நிலத்தை எழுதி வச்சாங்க. கோவில்கள் மூலமாக தான் அது நிர்வகிக்கப்பட்டது. நீங்கள் போய் ஏதாவது ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கூட, வீடோ நிலமோ வாங்கினீங்கன்னா கூட 4க்கு 3 தாய்ப்பத்திரம், ஒரு கோவிலினுடைய மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, தாய்ப்பத்திரம்னு சொல்லுவாங்களே, அது கோவிலினுடைய நிலமாகத்தான் இருக்கும். அங்கேருந்து ரிலீஸ் ஆகி தான் வரும். ஆனால் அந்த சதவிகிதம் வெறும் 8% இருக்குது. வஃப்த் ப்ராப்பர்ட்டியில் 12% இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீக்கங்கள்லாம் எதனால் வருது, எப்படி இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக தீவிரவாதமோ அல்லது போதையோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சமூகத்திற்கு நல்லது செய்யாத ஏதோ ஒரு விஷயம் இதோட பின்னி பிணைஞ்சிருது. எப்போதுமே சாதாரணமாக உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் உங்கள் பையில் எப்போதும் இருக்கும். இன்றைக்கி 40,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி நைட்டு நீங்கள் சாப்பிட்ற இடம் வேறையாக இருக்கும். தொடர்ந்து ஒரு வாரம் உங்களுக்கு 40,000 வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுடைய போக்கு மாறும். உங்ககிட்டயே 12 கோடியோ 10 கோடியோ பணம் வந்தால் உங்களுடைய என்டையர் அப்ரோச்சே மாறிடும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், 2 பேர் கையில் 30,000 கோடி போச்சுன்னா எதை வேண்டுமானாலும் அவங்களால பண்ண முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும், ஆண்டவனுக்கு நிகராக சாதனையை பண்ண முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். அதனால தான் செந்தில் பாலாஜிங்கிறவர் வெளில விடும்போதே நீங்கள் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னாங்க. இருந்தாலும் போய் அவர் அமைச்சரானார். இப்போது இதில் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுது? தம்பி கண்டிப்பாக தம்பியோடைய வழக்கு வேற, செந்தில் பாலாஜியோடைய வழக்கு வேற. இவங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி மேலே குற்றப்பத்திரிக்கைங்கிறது ஏற்கனவே ரெடியாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நவம்பர் வந்தால் 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவரது மேட்டர் என்னவாக இருந்தாலும் இனி கோர்ட்டை பார்க்கணும், கேஸை பார்க்கணுங்கிறதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த 1000 கோடி
ஊழல்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபிக்சேஷருக்கு இவங்க 2 பேருக்குள்ளே நேரடியாக ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் வருது. ஒருத்தருக்கு ரொம்ப பெருசாக, ஒருத்தருக்கு ரொம்ப உண்மை தெரிஞ்சிருக்குது. சம்பந்தம்ங்கிறத விட இது சார்ந்த உண்மை யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி இந்த தப்பு நடக்குது, எப்படி திட்டமிட்டாங்க, வாங்குகிற பாட்டில் அதிகமாக இருக்குது, மூடி அதிகமாக இருக்குது, ஸ்டிக்கர் அதிகமாக இருக்குது, சரக்கு கம்மியாக விற்கப்படுது, ஆனால் தயாரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, செகண்ட்ஸுங்கிற பேரில் போகுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பேபில் இல்லாமல் டாஸ்மாக்குங்கிற ஒரு அரசு கம்பெனியை வைத்துக்கொண்டு எப்படி பண்ணுறாங்க? இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகத்தான் செய்யும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.